அல்லேலூயா. இந்த வேத பாட கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் உங்கள் யாவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பார். வார்த்தையை எந்த அளவுக்கு பிடித்து கொள்ளுகிறோமோ அதே அளவு தேவன் நம்மை பிடித்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையாகிய தேவன் அவர். அல்லேலூயா. அந்த வார்த்தையே தேவனாய் செயல்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த வார்த்தை தான் நமக்குள்ள இருக்கிறது. நாம் தெரிந்து கொள்ளும்படி நமக்கு கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். நாம் யாத்ராகம புஸ்தகத்துக்கு வந்திருக்கிறோம். யாத்ராகமம் 2வது அதிகாரத்துல போன வாரம் நம்ம பார்த்தோம். முன் வாரத்துல மோசே பிறப்பை குறித்து பார்த்தோம். 3 மாதம் ஒளித்து வைக்கப்படுகிறார். பின்பு ஒளித்து வைக்க முடியாமல் அந்த நதியில கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள். பின்னாடியே அவனுடைய தமக்கை சகோதரி பார்த்து கொண்டே வருகிறார். அது சரியாக அந்த ராஜ ஸ்திரீ பார்வோனின் குமாரத்தி அதை கண்டு எடுத்து போய் தனக்காக வளர்க்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அவனுடைய அந்த குழந்தைனுடைய சகோதரியை போய் பெற்ற தாயையே கொண்டு வந்து வளர்க்கும்படி அதற்கு கூலியும் கொடுக்கும்படி நம்ம அந்த வேத பகுதியில பார்த்தோம். அதுக்கு பின்பு அந்த ஸ்திரீயானவள் கொண்டு வந்து பார்வோனுடைய குமாரத்தி இடத்துல கொண்டு போய் விட்டுட்டாள். பிள்ளை கொஞ்சம் வளர்ந்த உடனே அப்பொழுது அந்த பிள்ளைக்கு பெயர் சூட்டப்பட்டு ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு மோசே என்று பெயரிட்டதை நாம் பார்த்தோம் இந்த அதிகாரத்துல. அதற்கு பின்பு அந்த மோசே வளர்ந்து பெரியவனான காலத்திலே அந்த 11வது 2:11 அந்த முதல் பாகமாட்ட வாசிய. மோசே பெரியவனான காலத்தில் போதும். மோசே பெரியவனான காலத்தில். அப்போ அந்த இடத்துல எவ்வளவு நாள் இருந்திருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை வருஷம் இருந்திருப்பார் அரண்மனையில? அவருடைய காலம் அங்கே 40 ஆண்டுகள். நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா அது இங்க இல்ல, புதிய ஏற்பாட்டுல தான் இருக்குது. அது 40 வருஷம் ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளில நாம் திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். 7வது அதிகாரம் 22-23. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். எகிப்தின் அங்க பாருங்க, எகிப்துல அங்கே பார்வோனுடைய அரசாங்கத்துல அவன் சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. எப்போ? 40 வயசு. இப்போ அதுதான் அங்க 11வது வசனம் 12வது வசனத்துல பார்க்கிறோம். மோசே பெரியவனான காலத்துல அப்படின்னா அந்த பார்வோனுடைய அரண்மனையில சகலத்தையும் கற்று நல்ல தேறின ஒரு புருஷனாய் 40 வயதுல இப்போ தன் சகோதரர். அப்ப எத்தனை ஆண்டு பார்வோனுடைய அரண்மனையில வளர்ந்தான்? 40 வருஷம். 40 வருஷம் 40 வருஷம் அந்த இடத்துல இருந்து அவன் சகலத்தையும் கற்று அரண்மனையில அவன் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அவன் தன் சகோதரரை பார்க்க போனான். அந்த இடத்துல தான் அசம்பாவிதமா ஒரு கொலை நடந்து விடுகிறது. அவனுடைய சகோதரரை எகிப்தியன் தாக்கும் பொழுது, இவன் அடித்த பொழுது அவன் மரித்து விடுகிறான்.
இப்ப இன்னொரு திருப்பி சகோதரருக்குள்ள தகராறு வரும் பொழுது மோசே போகிறார். நான் வசனத்தை சொல்ல, நான் அந்த ஒரு உங்களுக்கு ஒரு கதை மாதிரியே சொல்றேன். இப்போ கவனித்துக் கொள்ளுங்க என்ன நடந்தது இந்த 2வது அதிகாரம். அப்போ அந்த 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு ஒருத்தனை கொலை பண்ணி அந்த மாதிரி எங்களையும் கொலை பண்ண பாக்குறியான்னு மோசே பயந்து நேரா மீதியான் தேசத்துக்கு ஓடிவிடுகிறார், எகிப்தை விட்டு. அது தெரிஞ்ச உடனே பார்வோன் கொல்ல வேண்டும் என்று பார்த்த பொழுது பார்வோனுடைய அரண்மனையை விட்டுட்டு, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை விட்டுட்டு, எல்லாவற்றையும் விட்டுட்டு அவன் நேரா ஓடி போகிறான் பயந்து. இவன் கொல்ல பார்க்கிறான் பார்வோன். அந்த அதிகாரத்துல போடப்பட்டிருக்கு. இவன் எங்க போறான்? மீதியான் தேசத்து ஆசாரியன் வீட்டுக்கு போகிறான். அங்க வழியில அந்த ஆடு மேய்க்கிற இடத்துல அவன் தண்ணி காட்டுறான். உடனே அவங்க கேட்கிறாரு, எங்க யார் அதுன்னு. அங்க கொண்டு வந்த பொழுது அங்கே அவருக்கு 7 குமாரத்திகள் இருந்தாங்க. அதுல ஒரு ஸ்திரீயை கொண்டு மோசேக்கு திருமணத்தை செய்து வைக்கிறார். இதுதான் அந்த 2வது அதிகாரம் பிறந்து 40 ஆண்டு அந்த 2வது அதிகாரத்திலேயே முடிச்சு, திருமணமும் முடிச்சு, பிள்ளைங்களும் பிறந்து இந்த 2வது அதிகாரத்துல நம்ம யாத்திராகம்னா முதல் அதிகாரம் என்னன்றத உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். முதல் அதிகாரம் அந்த எகிப்திலிருந்து வந்து அந்த எகிப்துக்கு போன புருஷர்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அப்புறம் அந்த அதெல்லாம் நெருக்கத்தெல்லாம் சொன்ன. இந்த 2வது அதிகாரம் என்னன்னா, யாத்திராகம 2வது அதிகாரம்னாலுமே நமக்கு நினைவு வரணும் மோசே பிறப்பு அதுல எழுதப்பட்டிருக்கு. அவர் 40 ஆண்டுகள் அந்த அரண்மனையில சகலத்தையும் கற்று வளர்ந்தான். அடுத்து அவன் அங்கே ஒரு கொலை நிமித்தம் அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போய் மீதியான் தேசத்துல போய் சேருகிறான். அங்கே அந்த ஆசாரியன் வீட்டில் இருக்கிற குமாரத்திக்கும் இவனுக்கும் திருமணம் நடக்கிறது. அங்க 2 பிள்ளை பிறக்கிறது. இந்த 2வது அதிகாரத்தினுடைய சாராம்சம் அதுதான். முடிவில் என்ன போடப்பட்டிருக்குன்னா, சில காலம் சென்ற பின்பு, சில காலம் அது என்னன்றத நான் சொல்றேன். சில காலம் சென்ற பின்பு அவர்கள் முறையிடும் சத்தம் தேவ அதாவது இங்கே எகிப்தில தேவ ஜனங்கள் கதறுகிற சத்தம் அங்கே தேவனுடைய சந்நிதியில போய் எட்டிற்று. அப்போ தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, நல்ல கவனிங்க, அதை கூட கர்த்தர் கேட்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. பெருமூச்சை கூட கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சில நேரத்துல நம்ம அப்படியே ஒரு பெருமூச்சு விடுவோம் பாருங்க, வேதனை நிமித்தம். அதை கூட கர்த்தர் கேட்கிறார், கேட்டு இறங்குகிறார். அல்லேலூயா. அவர்கள் பெருமூச்சை கேட்டு உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து, அல்லேலூயா. அடுத்த 25வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தர் கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். எப்பவுமே ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நெருக்கத்தின் பாதை, ஒடுக்கத்தின் பாதை தேவன் பார்க்கிற பாதை, தேவன் கண்ணோக்குகிற பாதை. அல்லேலூயா. எதை யாரை எப்படி பார்க்கிறாரோ தெரியல, வேதத்துல பல பார்வைகள் போடப்பட்டிருக்கு. ஆனா ஒடுக்கத்துல, நெருக்கத்துல பெருமூச்சு விடுகிற ஜனங்களை கர்த்தர் பார்க்கிறார். அவரை பார்க்க வைக்கக்கூடியது அதெல்லாம். அல்லேலூயா. பாருங்க, உடன்படிக்கை, உன்னோடு பண்ண உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த முறையிடும் சத்தம், நெருக்கத்திலிருந்து வருகிற சத்தத்தை பரலோகம் உன்னிப்பாய் கவனித்து கேட்டு அதற்கு பதில் தருகிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு,
பூமியில விடுகிற பெருமூச்சு பரலோகத்திலே கேட்கப்படுகிறது. தேவனுடைய சமூகத்துக்கு எட்டினது என்று, தேவ சந்நிதியில் எட்டினது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நெருக்கத்துல நம்ம யோசிக்கிறோம் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்று. இல்ல, தேவன் அதை வாட்ச் பண்ணி கொண்டே பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பரலோகம் அதை உன்னிப்பாய் கவனிக்கிறது. பெருமூச்சுகளை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. முறையிடும் சத்தம் தேவ சந்நிதிக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். இஸ்ரவேல் புத்திரரின் வேதனையை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார். இதெல்லாம் இந்த 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சில காலம் சென்ற பின்பு 3வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். மோசே மீதியான் தேசத்தில் ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதம் ஆகிய ஓரில் மட்டும் வந்தான். ஆமென். இப்போ மோசே ஆடுகளை அந்த அரண்மனையில நல்ல செல்வ செழிப்போடு நல்ல ஒரு அதிகாரத்தோடும் ஆளுமையோடும் அவன் 40 வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷன். நல்ல கவனிங்க, ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் உருவாக்கி தெரிந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு ரட்சகனாய் இஸ்ரவேல் அத்தனை ஜனங்களுக்கும், லட்சோப லட்ச ஜனங்களுக்கும் இவன் ஒரே ஒரு ஆளை கொண்டு வெளியே கொண்டு வருகிறார் வனாந்தரத்துல. பாருங்க, அதுக்கு எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்துகிறார். 40 வருஷம் அவன் அரண்மனையின் சகல காரியங்களையும் கற்றுக்கொண்டு சகலத்தையும் அவன் தேறினவனாய் இருந்தான். 40 வருஷம் ஆச்சா. இப்போ சில காலம் சென்ற பின்பு மோசே அங்க ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தார். எத்தனை வருஷம் தெரியுமா? எத்தனை வருஷம் அங்க மீதியான் தேசத்துல இருந்தாரு? 40 வருஷம். அவனுடைய வாழ்க்கை 40 பிரிக்கப்பட்டது. முதல் 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை. 2வது 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அந்த வசனத்தையும் வாசிங்க. அப்போஸ்தலர் 7:30 வாசிங்க. 40 வருஷம் சென்ற பின்பு. எப்போ? 40 வருஷம் சென்ற பின்பு. எங்க? மீதியான் தேசத்துல 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். ஆதாரம் இருக்கா? 40 வருஷம். அப்போ அடுத்த வசனத்துல தான் அங்கே கர்த்தருடைய தூதனானவர். 2வது வசனம் வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த முச்செடியை குறித்து ஒரு பெரிய பிரசங்கம் நம்ம இந்த சபையில பண்ணியிருக்கிறோம் பல வாரங்கள். முச்செடியில் தரிசனமான தேவன் என்ற தலைப்புல. அது யூடியூப்ல வந்திருக்குதான்னு தெரியல, கவனிங்க. அப்போ திருப்பி எத்தனை வருஷம் இங்க இருந்தாரு? ஆடுகளை மேய்த்து கொண்டு 40 வருஷம். 40 சில காலம் சென்ற பின் அந்த வாசிச்சன்ல. அப்போ பாருங்க, 40 வருஷம் மோசேயை அங்கே ஆயத்தப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்டு இப்போ இவனை அனுப்புறாரு. இந்த 3வது அதிகாரம், அவன் ஆடுகளை மேய்த்து வந்தான். எத்தனை வருஷம் மேய்ச்சான்? 40 வருஷம். அப்ப பாருங்க, அந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு வனாந்தரமாய் அவன் காடு மலையெல்லாம் போய் ஆடுகளை மேய்த்து, எப்பேற்பட்டவன்? அரண்மனையிலே வாழ்க்கைப்பட்ட ஒருவன் இப்போ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஏன் அப்படி நடத்தினார் நான் பின்னாடி அப்படியே சொல்லிட்டு வரேன். இந்த 40 ஆண்டுகள் அவனை ஆயத்தப்படுத்தி
மோசேயை குறித்து சொல்லப்படுகிறது பின்வரும் வசனங்களிலே. கர்த்தர் சொல்லுகிறார், மோசே அவன் என் வீடெங்கும் உண்மை உள்ளவன் ஒன்னு சொல்றாரு, இன்னொன்னு அவன் தாழ்மை உள்ளவன். இரண்டாவது அடுத்து அவனை குறித்து இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, அவன் சாந்த குணம் உள்ளவன். கரெக்ட், அந்த சாந்த குணம் உள்ளவன். சாந்தம் வருவரை கத்தை பயன்படுத்த முடியாது. சாந்த குணம் உள்ளவன். சாந்த குணம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ரொம்ப அப்படியே பணிந்து குனிந்து அப்படியே தாழ்த்தி அந்த மாதிரி ஒரு சாந்தமா இல்லை. சாந்த குணம் என்பது எல்லா அதிகாரமும் இருந்தும், அல்லேலூயா, ஆண்டவருக்கு எல்லா அதிகாரம் இருந்தது. அவர்கிட்ட எதிராக வரும்பொழுது, ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய சமூகத்திலிருந்து ஒரு அக்னியை அனுப்பி இவர்களை கொன்று விடலாமா, இல்லைன்னா தூதர்களை இறக்கி கொன்று விட. ஏன்னா அக்னியை அனுப்பி எலியா கொன்று போட்டான் பாருங்க. 50 பேர் வராங்க, அக்னி ஜெபிச்ச உடனே அப்ப சொல்றார், நீங்க என்ன ஆவி உள்ளவர்கள். அல்லேலூயா, தன்னிடத்துல வல்லமை இருக்கு, எல்லாருக்கும் செய்ய முடியும். ஆனா எல்லா அதிகாரமும் இருந்து வல்லமையும் இருந்து ஆனாலும் அதை செய்யாம அப்படியே மௌனமா. அதான் சாந்த குணம். சகலமும் இருந்தும் அதேதான் அங்க மோசேக்கு எல்லாம் கொடுக்க போகிறார். வல்லமையை கொடுக்க போகிறார், அதிகாரத்தை கொடுக்க போகிறார். அநேக அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது இவனை கொண்டு. இவனை சாந்தமுள்ளவனா. ஏன்னா ஒண்ணும் இல்ல, சும்மா சண்டை போட்டதுக்கு போட்டு ஒருத்தனை அடிச்சு கொண்டு போட்டாரு, வச்சுட்டு போயிட்டாரு. அப்பேற்பட்ட ஒரு கோபக்காரன். ஆனா அவன் சாந்த குணமாய் மாறும்படி, சாந்தம் உள்ளவன் என்று என்னாமத்துல சொன்னார் பாருங்க. அதே மாதிரி இவனை மாற்றும்படி, அந்த சாந்த குணம் வரும்படி அத்தனை லட்சம் ஜனங்களை நடத்தணும். இப்போ அல்லேலூயா, சும்மா 2 பேர் பிரச்சனையை தீர்க்க முடியாம ஒருத்தனை காலி பண்ணிட்டாரு. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு பேர் எழும்பினாங்க. ஆனாலும் இவனுக்கு அதிகாரம் இருந்தா எல்லாத்தையும் எலியா எரிச்சு போட்டாரு பாருங்க. 50 பேர் இப்பொழுதே வானத்திலிருந்து அக்னி இறங்கி எரிக்க கடவுதுன்னு எல்லாத்தையும் 50 பேரும் எரிச்சு போயிட்டாங்க. அந்த கதை தெரியல உங்களுக்கு, ராஜாக்கள்ல இருக்கு. எலியா அந்த மாதிரி பண்ணார். அதே போலதான் இயேசு இருக்கும் பொழுது அவர் சீஷர்கள் கேட்கிறாங்க, இவங்களை எப்படி என்ன பண்றது, அக்னியை இறக்கி அழிக்கலாமா, தூதர்களை அனுப்பி அழிக்க சொல்றாரு. நான் வேண்டிக் கொண்டால் எத்தனையோ தூதர்கள் இறங்குவார்கள், ஆனா அதுவல்ல தெய்வ சித்தம். அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு, இவர் நினைச்சா செய்ய முடியும். ஆனா முடியும், அந்த காரியத்துல எல்லாம் செய்ய அதிகாரம் இருந்தும் சாந்த குணம் என்பது என்னன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. அல்லேலூயா, எல்லாம் இருந்தும் நம்ம மௌனமா பொறுமையா இருக்கிறோம் பாருங்க. அதிகாரம் இருக்குன்னு எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், இங்க போய் அங்க போய். சாந்த குணம் என்பது எல்லாம் இருந்தாலும் அதை அடக்கி பொறுமையா போறாங்க பாருங்க. அதுதான் நான் நினைக்கிறேன் சாந்த குணம்னு. அல்லேலூயா, தன் அதிகாரத்தை செயல்படுத்துவதல்ல சாந்த குணம். அல்லேலூயா, பாருங்க, அதை அவனுக்கு கற்றுக் கொடுக்கும்படி, அவனை ஆயத்தப்படுத்தும்படி, அத்தனை லட்சம் ஜனங்களை வழிநடத்தும்படி இந்த 40 ஆண்டுகள் அவனை உருவாக்கினார் கர்த்தர். 40 ஆண்டு அரண்மனையில எல்லாம் அவனுக்கு தெரியாததே இல்லை, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். ஆனா அவன் 40 ஆண்டுக்கு பிறகு வந்துட்டான். இப்போ 40 ஆண்டுகள் கடந்த உடனே கர்த்தருடைய தேவ சித்தம் திட்டம் நிறைவேறுகிறது. அங்கே அவன் ஒரே பர்வதம் மட்டும் வந்து, இந்த ஒரே பர்வதம் என்பது தேவனுடைய தேவ பர்வதமாகிய, இங்கதான் எலியா போனாரு. வாசிக்கிறோம்ல, 1 ராஜாக்கள் 19:8 வாசிக்கிறோம்ல. இருக்கா? அதுல இருக்கா? பாத்துக்குங்க, வாசிக்க வேண்டாம். இருக்கா பாருங்க. 1 ராஜாக்கள் 19:8. ஓரே பர்வதம் வரைக்கும் தேவனுடைய
சந்நிதி. கர்த்தர் அங்கதான் பேசுறாரு, ஒரே பர்வதத்துல எலியாவோட பேசுறாரு. அல்லேலூயா. இவன் தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும் இப்ப வருகிறான். அந்த இடத்துல இங்கதான் எலியா அங்க அந்த நாட்களிலே வந்தார். இப்ப பாருங்க, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். எத்தனையோ தடவை அந்த சைடு வந்து போயிருக்கலாம் மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டு. ஆனா எத்தனையோ தடவை அந்த முச்செடியை பார்த்து கொண்டு போயிருக்கலாம். ஆனா இப்போ அந்த முச்செடியிலிருந்து தேவன் தரிசனமாகிறான். எப்படி? அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அங்கே முச்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமாகி அங்க பார்க்கிறான், அது ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறது. 3வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அல்லேலூயா. அங்க நடுவுல கர்த்தர் நிக்கிறாரு. ஆனா இங்க எரிகிற நெருப்பை, அக்கினி தழலை பார்க்கிறான். அவனுக்கு என்ன ஆச்சரியம்னா பாருங்க, இதுதான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நிறைய பேர் அந்த அக்கினி ஜுவாலை எரிகிறத பார்க்க வராங்களே கண்டி, முச்செடியில் அது எரியுது, முச்செடி ஆனா வெந்து போகாம இருக்கு, நல்ல நெருப்பு எரியுது ஆனா எரிஞ்சி முச்செடி பொசுங்காம இருக்கேன், அதை தான் பார்க்க வராங்களே கண்டி, அது நடுவுல கர்த்தர் இருக்கிறத பார்க்கல. இந்த மனுஷன் எதை பார்க்க வந்தா? 3வது வசனத்துல சொல்லுகிறது, முச்செடியை. இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். நிறைய பேரு இந்த அற்புதத்தை பார்க்கிறாங்களே கண்டு, அற்புதம் செய்கிறவர் யார் என்பதை அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அற்புதத்தை மாத்திரமே. இன்னைக்கு நிறைய அற்புதத்தை அடையாளத்தையும் தேடி ஓடுகிறார்கள். ஆனா அதுல கர்த்தர் தான் இருக்கிறார், கர்த்தர் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். அல்லேலூயா. இந்த மனுஷன் அந்த 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமான. அக்கினி ஜுவாலையில அவர் இருக்கிறாரு. உற்று பார்க்கிறான், முச்செடி அக்கினி ஜுவாலையில் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறது. அற்புதத்தை பார்க்க போகிறான். ஆனா அந்த அற்புதத்துக்கு நடுவுல கடவுள் இருக்கிறதை அவனுக்கு தெரியல. கிட்ட பார்க்கும்படி அவன் கிட்ட வருகிற போது கர்த்தர் கண்டார். முச்செடி நடுவில் இருந்து அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். உள்ள இருந்து ஒரு சத்தம் வருகிறது. அப்போதான் அவன் பார்த்துட்டான், இதுக்குள்ள எரிகிற அக்கினிக்குள்ள அந்த முச்செடியில் இருந்து தேவன் பேசுகிறார் என்பதை அறிந்து கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். அதே நேரத்துல அந்த அற்புதத்துல தேவன் நம்மோடு இடைப்படணும், தேவன் பேசணும். அல்லேலூயா. வெறும் அற்புத அடையாளத்தை மாட்ட நடத்திட்டு போக கூடாது. அங்கே தேவனுடைய வார்த்தை இறங்கணும். அல்லேலூயா. வெறும் அற்புத அடையாளத்தை செஞ்சு அனுப்ப முடியாது. அல்லேலூயா. அங்க அற்புதத்தை நோக்கிதான் வரான். இது பத்தி எரியுது ஆனா எரியாம இருக்கு செடி, இது என்ன அதிசயமா இருக்கு, அதை கிட்ட போய் பார்க்கிறேன்னு வரான். கிட்ட வரும் பொழுதே நம்ம தேவனுடைய வார்த்தையை கொடுத்துடணும். அல்லேலூயா. இங்கதான் நிறைய ஊழியத்துல தவறு நடக்கிறது. என்னன்னா அந்த அற்புத அடையாளம்லாம் வீடியோ எடுத்து போடுவாங்க, அது எப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு காட்டுவாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையை காண்பிக்க மாட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்ல மாட்டாங்க.
அல்லேலூயா. அதனாலதான் ஜனங்க நிக்கிறது இல்ல, ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பு வர்றதில்ல. எங்க வார்த்தை இருக்கிறதோ அந்த வார்த்தையை தேடி வந்து வார்த்தை கிரியை செஞ்சு நிக்கிறாங்களே, ரட்சிக்கப்படுகிறாங்களே, அவங்கதான் நிக்க முடியும். கடைசி வரை முடிவு பெறைந்து நிற்க முடியும். அற்புதத்தை தேடி அடையாளத்தை தேடி வருகிறவர்கள் கடைசி வரை நிற்க முடியாது. ஒரு தடவை நடக்கும், ரெண்டாவது தடவை நடக்கலன்னா பின்னாடி போயிடுவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. அல்லேலூயா. அங்கே வந்த உடனே தேவன் முச்செடியில் இருந்து பேசுகிறார். அல்லேலூயா. முச்செடியிலே தரிசனமாகிறார். அதோடு நிறுத்தவில்லை, அடுத்து பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. அல்லேலூயா. எப்பவுமே ஒரு ஆராதனையில எல்லாம் நடக்கும், ஆனா முடிவுல தேவன் பேசணும், பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன வெறும் அற்புதத்தை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தானா இவன் நிலைமை என்ன? இங்க இருந்து தான் சொல்றாரு, உன்னை அனுப்ப போகிறேன், நீ வா, உன்னை ஆயத்தப்படுத்துவேன், எல்லாம் பண்ணுவேன், உனக்கு வல்லமையை கொடுப்பேன், அதிகாரத்தை கொடுப்பேன், உன்னை அங்கே என் ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படி உன்னை தெரிந்து கொண்ட இவ்வளவு சத்தியம் இருக்குதுல்ல அவர் பேசுகிறதுல. இன்னைக்கு என்னன்னா எரியறத பார்க்க ஓடி வராங்க, பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்படியே அனுப்பக்கூடாது, அப்படியே விடக்கூடாது. அல்லேலூயா. நாங்கெல்லாம் அங்க ஊழிய படம் போட்டு எல்லாம் காட்டுவோம். ஊழியத்துல அங்க ஆண்டவரை குறிச்சு எல்லாம் காண்பித்துட்டு முடிஞ்ச உடனே அப்படியே உட்கார வச்சு சுவிசேஷத்தை சொல்லி அவங்க இருதயத்துல வார்த்தையை வைத்துதான் அனுப்புவோம். அல்லேலூயா. என்ன நிறைய அந்த பப்பட் ஷோ எல்லாம் காட்டுவாங்க, எல்லாம் காட்டி முடிச்சு எல்லாம் பண்ண உடனே தேவனுடைய வார்த்தையை கடைசியா சொல்லி பிரசங்கம் பண்ணி தான் அனுப்புறது ஊழியத்துல. அல்லேலூயா. அப்ப பாருங்க, வெறும் இவன் அற்புதத்தை தேடி ஓடி வருகிறான். அந்த இடத்துல தேவன் மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அது 5வது வசனத்துல, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்ல அவனுக்கு தெரியல. பாதரட்சியை கேட்ட யோசுவாவுக்கு அதே போலதான் சொன்னாரு. யோசுவா 5:15 அது வரும்போது பார்க்கலாம். இங்க பரிசுத்த பூமி, பரிசுத்தமான இடம். பரிசுத்தமான இடத்துக்கு நம்ம எப்பவுமே ஒரு மரியாதை கொடுக்கணும், ஒரு பயம் இருக்கணும். அப்படின்னு சொல்லுங்க. இந்த பரிசுத்த இடத்துக்கு வந்துட்டோம்னா இங்க கர்த்தர் இருக்கிறாரு, கழட்ட வேண்டியதை கழட்டி வெளியே விட்டுட்டு இங்க வந்தா நீயும் தேவனும் தான். அதனாலதான் சொல்றேன், ஆராதனைக்கு வந்த சபைக்குள்ள வந்தேன்னா தேவையில்லாம பக்கத்துல பேசாதீங்க, போன் பார்க்காதீங்க, எழுந்து போவாது. இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் என்ன? சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்னடா இவர் இப்படி சொல்றாருன்ற ஒரு மனசு கஷ்டம் இருக்கும். ஆனா நான் ஏன் சொல்றேன்றது புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. இது பரிசுத்தமான இடம், தேவன் இங்க இருக்கிறார், இது அவருடைய வீடு. அல்லேலூயா. தேவன் இருக்கிற இடத்துல நம்ம தேவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கிறோம்? அலட்சியமா இருப்பது, கனவீனப்படுத்துவது இல்ல. அங்க சொல்றாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமிப்பா. அல்லேலூயா. பரிசுத்த பூமி அப்பா, இது பரிசுத்த பூமி. உன் பாதரட்சியை, இது பாதரட்சத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, வேற வேற அர்த்தம் இருக்கு, நான் அதுக்குள்ள போகல. கவனிங்க, இது ஆவிக்குரிய அர்த்தம் நிறைய இருக்குதுல்ல, அது நான் பிரசங்கம் பண்ணும்போது சொல்றேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு, சுவிசேஷகனுடைய பாதங்கள் அழகா இருக்கிறது என்று. பாதரட்சிய கெட்டகுமாரன் வந்த பொழுது என்ன பண்ணாரு? பாதரட்சிய போட்டார். இதுக்கு நிறைய வேற 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 அர்த்தங்கள் இருக்கிறது. நான் அது வேற பிரசங்கம், அதுக்கு நான் போகல. ஆனா மேலோட்டமா நாம பார்க்கும் பொழுது தேவன் இருக்கிற இடம் பரிசுத்த இடம். தேவன் இல்லாத இடத்துல நீங்க உங்க உங்க இதுபடி நடந்துக்கலாம், இருந்துக்கலாம். ஆனா ஒரு தேவன் இருக்கிற இடம் என்று தெரிந்து அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தர் சொல்ற அளவுக்கு வைக்க கூடாது.
இவன் கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமிப்பா, அப்படியே எங்கெங்கயோ சுத்திட்டு கீத்திட்டு அப்படியே அந்த செருப்பு காலோட வந்து நிக்கிறிய, கொஞ்சம் கழட்டிட்டு வந்து அதை ஓரம் வச்சுட்டு நில்ல, அதை போடக்கூடாது, அதோட ஏற கட்டு தூக்கி போடுன்னு சொல்லல. அந்த இடத்துக்கு வரும்போது, நான் சொல்றது புரியுதுங்களா, அந்த இடங்கள் வரும்பொழுது, பரிசுத்தமான இடம் வரும்பொழுது அங்க விளக்க வேண்டியதை நம்ம விளக்கணும். ஒரு ஜெப அறைக்கு போறேன்னா விளக்க வேண்டியதெல்லாம் விளக்கி வச்சுட்டு தான் ஜெப அறைக்குள்ள போகணும். தேவனோடு நீ உறவாட போகிற. இப்படி அவர் இருக்கிறாரு என்று தெரிஞ்சு கொண்டா அந்த இடத்துக்கு நம்ம கனத்தையும் மரியாதையும் பயத்தையும் காட்ட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற அளவுக்கு வைக்க கூடாது. அங்க அவர் சொல்றாரு, இங்கே கிட்டி சேராயாக. அந்த 5வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அல்லேலூயா. கிட்டி சேராயாக. அவன் கிட்ட ஓடி வரான். கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாதரட்சை என்பது நிறைய சத்தியங்கள் இருக்கு, நம்ம அதுக்கு போக வேணாம். ஆனா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது எதெல்லாம் கழட்டி ஓரம் வைக்கணுமோ ஓரம் வச்சுட்டு விளக்கிட்டு, விளக்க வேண்டியதை விளக்கிட்டு நேர தெய்வ சமூகத்துக்குள்ள வரும். அல்லேலூயா. அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுதான் அங்கே 40 ஆண்டுகள் ஆடு மேய்த்த பின்பு தேவன் அவனுக்கு முச்செடியிலே தரிசனமாகி இப்போ கர்த்தர் அவனோடு பேசுகிறார். 7ஆம் வசனத்துல, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்க பாருங்க, கர்த்தர் இதையெல்லாம் பார்த்து இருக்கிறார். பார்த்து சரியான நேரத்துல கர்த்தர் உதவி செய்கிறார். அவர்களை மீட்டு கொண்டு வரும்படி ஒரு நபரை இப்பொழுது எழுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு எழுப்பி மோசே அனுப்பி மீட்டு கொண்டு வந்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வேதனையை அறிந்திருக்கிறவர், நம்முடைய உபத்திரவத்தை அறிந்திருக்கிறவர், நாம் இடும் கூக்குரலை கேட்டு கொண்டிருக்கிறவர், நம் பெருமூச்சை கேட்டு கொண்டிருக்கிறவர். அல்லேலூயா. அவரே இறங்கி வந்து, அன்னைக்கு மோசே போனாரு, மோசே அனுப்பினாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் உனக்கும் எனக்கும் இயேசு வந்து நம்மை மீட்டு தூக்கி கொண்டு போகிறார். அல்லேலூயா. நம்மளை மீட்கும் ரட்சகன் என்று வேதம் சொல்லுகிறது, மீட்பர் என்று வேதம் சொல்லுகிறது, விடுதலையின் நாயகன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல பார்த்து சொல்றாரு, அடுத்த வசனத்துல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். அப்ப மேல இருந்து இறங்கிட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் இறங்கிட்டாரு, மேல இருந்து இறங்கிட்டாரு. இவங்க படுற வேதனையை பார்த்து அதான் மோசே கிட்ட சொல்றாரு, முச்செடியில இறங்கிட்டம்பா, அடுத்து இப்பொழுது நான் எகிப்திலும் இறங்குவேன், உன்னோடு கூட வருவேன், எகிப்தில பலத்த காரியங்களை செய்யும்படி நான் இறங்கி இருக்கிறேன், என் ஜனங்களை மீட்கும்படி நான் இறங்கினேன். அல்லேலூயா. 8வது வசனம் கடைசி வாசிங்க, பின்பக்கம் மாத்திரம் வாசிங்க. அவர்களை கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அங்க கர்த்தர் இறங்கினேன் அப்படின்னா பாருங்க, எது இறங்க வச்சதுன்னு நினைக்கிறீங்க? அவர் இறங்க வச்சது என்ன? அப்படியே சொல்லிட்டே போகலாம். அடுத்த வசனத்துல கிளீனா இன்னும் தெளிவா போடப்பட்டிருக்கு பாருங்க. 9வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். அல்லேலூயா. எகிப்தியர் ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் நான் கண்டேன். இப்போ பாருங்க, கடைசியா 10வது வசனத்துல சொல்றாரு, நீ இஸ்ரவேல்
இஸ்ரவேலின் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்று கர்த்தர் அவனை தரிசனமாகி அவனோடு பேசி, கர்த்தர் உன்னை தான் அனுப்ப போகிறேன், அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் நீ ஒரு ஆள் வேணும் என்று சொல்லுகிறார். பாருங்க, நல்ல கம்ஃபர்டா இருந்தவன், நல்ல பார்வோனுடைய அதிகாரத்துல செயல்பட்டவன், சகலத்தையும் கற்றறிந்தவன். அரண்மனை வாழ்க்கைன்னா எப்படி இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு? நல்ல அரண்மனை வாழ்க்கையில பார்வோன் குமாரத்தினுடைய மகன் என்ற ஸ்தானத்துல இருந்தான். சும்மா சாதாரணமா அரண்மனையில வேலை செய்யறவனுக்கே அவ்வளோ உயர்வு. அந்த பானபாத்திரக்காரன் எல்லாம் பார்த்தோம்ல, அரண்மனையில இருக்கிறவனுக்கே அவ்வளவு உயர்வு, வேலை செய்யறவனுக்கு. இவன் பார்வோன் குமாரத்தினுடைய மகன் என்ற அந்தஸ்தில வாழ்ந்தவன். அப்ப எப்படி இறந்திருப்பான் பாருங்க. இப்போ அப்படியே தலைக்கீழ மாறி போய் 40 வருஷம் அப்படியே ஆடுகளை மேய்த்து கொண்டே இருந்தான். அந்த காலங்களிலே அவனை ஆயத்தப்படுத்தி, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறீங்க, நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், ஆனா இன்னைக்கு ஒண்ணு இல்லை, என் வாழ்க்கையில கஷ்டப்படுறேனே என்று நினைக்காதீங்க. கர்த்தர் உருவாக்கும் பொழுது அநேகருக்கு ரட்சகனாய் உன்னை ஏற்படுத்த கர்த்தர் ஒரு சில நேரத்துல அந்த வனாந்தரத்துல பாருங்க, அந்த நல்ல வாழ்ந்தவன் இப்ப வனாந்தரத்துல ஆடுகளை எத்தனை வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். அவனை பக்குவப்படுத்தி பலப்படுத்தி அவனை உருவாக்கி நொறுக்கி ஆயத்தப்படுத்தி அவனை சரி பண்ணி அத்தனை லட்சம் ஜனங்களை இப்ப கையில கொடுக்க போகிறாரு. பார்வோனுக்கு முன்பாக பேச வைக்க போகிறாரு. அவனை கொண்டு பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது. அத்தனையும் பார்த்தீங்கன்னா அவனை உருவாக்கி 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 இப்போ கடைசியா நேரம் வந்து விட்டது. அங்கே முச்செடியிலே கர்த்தர் தரிசனமாகிறார். நேரம் வரும், கர்த்தர் தரிசனமாவார். ஆமென் சொல்லுங்க. நேரம் வரும், நீ ஆயத்தப்பட்ட முடிந்த உடனே, அந்த நாட்கள் முடிந்த உடனே, அதை நான் வாசிக்க போகிறேன் அடுத்து. அந்த நாட்கள் நிறைவேறின உடனே அன்றைக்கே எகிப்தில் இருந்து புறப்பட வைத்தார் ஜனங்களை. அதே போலதான் இவன் ஆயத்தம் முடிந்த உடனே இவனை பக்குவப்படுத்த, இவன் சரி பண்ண பாருங்க, அத்தனை லட்சம் ஜனங்களை வெளியே கொண்டு வரணும், அந்த வனாந்தரத்துல நடத்தணும், கானானுக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. இப்பேற்பட்ட மிகப்பெரிய ஊழியம் செய்யணும். அங்கே தேவனுடைய சார்பாய் ஒரு ரெஃபரன்ஸ்டிவாய், ஒரு தேவனுடைய ஸ்தானாதிபதியாய், தேவனுடைய ஊழியனாய், தேவனுடைய கருவியாய் அவன் அங்க செயல்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, 40 வருஷம் அங்க அவன் உருவாக்கப்பட. அல்லேலூயா. நம்ம உருவாகிட்டோம் அவருக்கு ஏற்ற பாத்திரமா. யோசேப்பு அப்படிதான், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவன் இரும்பு சங்கிலிகளால் அடைப்பட்டு இரும்பு கம்பிகளுக்கு உள்ள இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறதே. என்ன, அவன் ஆயத்தப்படுத்தப்பட்ட பின்பு உடனே ராஜா ஆள் அனுப்பி அழைத்து அரண்மனையில கொண்டு போய் நிக்க வைக்கிறார். அல்லேலூயா. ஆயத்தம் என்ற ஒரு பகுதி இருக்குங்க. அந்த ஆயத்தம் என்னும் பகுதியில கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அந்த ஆயத்த பகுதியில கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டே இருப்பார். அந்த பக்குவம் வந்துடுச்சு, நீ ரெடி ஆயிட்ட அப்படின்னா கர்த்தர் அன்றைக்கே தரிசனத்துல பேச ஆரம்பித்தார். என் மகளே, மகனே, உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். அல்லேலூயா. அநேக ஆயிரங்களுக்கு நீ வேணும், நீ வேணும், உன்னை கொண்டு நான் செய்வேன். அல்லேலூயா. உன்னை கொண்டு நான் நிறைவேற்றுவேன். உன் அழைப்பு வேற, உன் தரிசனம் வேற, உன்னுடைய பிறப்பே வித்தியாசம், உன்னுடைய பிறப்பே அதிசயம் தான். அதனாலதான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. உன்னை இந்த நாட்களில் எல்லாம் பக்குவப்படுத்தி தயார்படுத்தி தகுதிப்படுத்தி நேரம் வரும்பொழுது கர்த்தர் இறங்கிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் இறங்கிட்டார். இறங்கி முதல்ல யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறங்கி யார் இடத்துல பேசினாரு? மோசே இடத்துல பேசினார். அல்லேலூயா. அத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. கூக்குரல் அங்கிருந்து எழும்புது, பயங்கரமா வேதனைப்படுறாங்க. ஆனா அவங்க கிட்ட போல
யாரை ஆயத்தம் பண்ணினாரோ, யார் ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்களிடத்துல கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அவர்களிடத்துல கர்த்தர் பேசுவார், அவர்களை கொண்டு கிரியை செய்வார். அங்கு அத்தனை லட்சம் ஜனங்கள் கூக்குறாங்க. பரலோகத்துல எட்டுனது உண்மைதான், அவங்க பார்த்தது உண்மைதான், எல்லாம் பண்ணது உண்மைதான். நேரடியா அந்த ஜனங்க கிட்ட போகவே இல்லை. யார் ஆயத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, தேவனுடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறாங்களோ, அல்லது தேவனுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை ஆயத்தப்படுத்துவார். ஆயத்தப்படுத்திட்டாருன்னா உடனே தரிசனத்துல நீ வேணும், புறப்படு. அல்லேலூயா. உன்னை கொண்டுதான் நான் எகிப்திலிருந்து திரளான ஜனங்களை கொண்டு வர போகிறேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு. எல்லாம் கண்களை மூடி ஒரு விஷயம் எல்லாம் அங்க மோசே கேட்கிறான், நான் எப்படி போய் அந்த ஜனங்களிடத்துல சொல்லுவேன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருக்கிறேன் என்பவர் சொல்லுகிறார், நீ போய் இப்படியே சொல்லு, இருக்கிறவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? தேவ பிள்ளையே, கர்த்தர் இருக்கிறார். அடிக்கடி நான் சொல்றேன், கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறாருன்னு சொன்னேனே, இதுதான் இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார். இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்புகிறார் என்று சொல்லு. அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு என்னை யார் என்று கேட்டால் இருக்கிறவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார் என்று சொல்லு என்று சொல்லுகிறார். இப்பொழுது தேவ பிள்ளையே, உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு சில நேரத்தில் வந்த போராட்டம், பிரச்சனைகள், வனாந்தர வாழ்க்கை, எல்லா வசதி வாய்ப்புகளை விட்டுட்டு ஒன்றுமில்லாமல் நடக்கிறாயே, அது எதற்கு? பல ஆயிரம் லட்சம் ஜனங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாய் வைக்கும்படி, உன்னை அனுப்பும்படி அந்த நேரம் வந்துடுச்சுன்னா கர்த்தர் பேசுவார். ஒருவேளை இந்த நேரம் கூட இருக்கலாம், இந்த இரவு கூட இருக்கலாம், இந்த இரவே கூட உன்னோடு கூட பேசலாம், தரிசனத்துல பேசலாம், சொப்பனத்துல பேசலாம். ஓ, உன் வாழ்க்கையில நீ ஒப்பு கொடுத்து எல்லாவற்றிலும் நடந்த பாதையிலெல்லாம் கைவிடாம கர்த்தர் உன்னை நடத்தி, அதே போல நீயும் அவரை விட்டு விலகாம இருந்தபடியால கர்த்தர் ஒருவேளை இன்னைக்கே உனக்கு முடிஞ்சிருக்கலாம், ஆயத்தம் என்னும் பாதை முடிந்திருக்கலாம். இன்றைக்கே தரிசனத்துல பேசலாம். முச்செடியில தோன்றினவர் இன்றைக்கு உன் அருகே தோன்றுவார். தேவ பிள்ளையே, உன்னை அனுப்பும்படி, உன்னை பயன்படுத்தும்படி. Thank you Lord. Thank you Jesus. அவனை என்ன சொல்லி அனுப்புகிறார் என்றால், இருக்கிறேன் என்று சொன்னவர், இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார். அப்படின்னா ஜீவனுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைய, அவர் இருக்கிறார். இன்றும் இயேசு ஜீவிக்கிறார். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். எல்லா துதி கன மகிமையும் எடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.